ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம் எப்படி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப் நேம்னா ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா மரியா அப்படின்னு தெரியுதுங்களா? கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பேஸ் அதிகமாக இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃப்ளிப் நேம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு இன்டர்செக்ட் அப்படிங்கிற ஒரு பூலியன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் சொல்லிட்டு லாஸ்ட்டாக Mattercontrols அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு லெட்டர் அது டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஓப்பன் பார்த்தீங்கன்னா பண்ணி டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி டியூட்டோரியல் Mattercontrols பண்ண போகிறோம். இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஜஸ்ட்டு நேம் 1 நேம் 2 என்ட்ரு பண்ணிங்கனாலும் ஜெனரேட் பண்ணி தந்துடும். ஃபாண்ட் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் வெப்சைட்டில் இருக்கும், பை பண்ணிங்க. இல்லை ஃபுல் கோர்ஸ் வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கிங்க. வேறு டிசைன் என்னென்ன கவராக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. என்னென்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா லிங்காக மாற்றி வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு டிசைன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுக்குறது டெம்ப்ளேட் ஒவ்வொரு லெட்டருக்கான டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். வேறு ஏதாவது டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கொடுத்தனாலும் ஒரு 2 days பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்தி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப் நேம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் Mattercontrols அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ண போகிறதுக்கு இங்கே மேலே ஏற்கனவே நம்பர் பிளேட்டுக்கெலாம் நான் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா புதுசாக ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டேன். டெலிட் பட்டன் கொடுத்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணி கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ரொம்ப நேரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கே அப்படின்ட்டு வந்துருக்குதுங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த ஃப்ளிப் நேமை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். டபுள் கிளிக் பண்ணோன்னே கேன்னு இருக்குது. இங்கே கொஞ்சம் மாற்றி இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு சைடுன்னு சைடுக்கு ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்து வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான லெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த சைடு கே வேணாம் அப்படின்னா வேறு என்ன லெட்டர் தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம் கொடுக்குறேன். கேபிட்டல் லெட்டர் கொடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். எம் கொடுத்துட்டேன். ஒரு என்டர் கொடுக்குறேன். எம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆல்ரெடி எம் இருக்குது, அதுக்கு பி அப்படின்ட்டு கொடுக்குறேன். அது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பி கேபிட்டல் லெட்டர் கொடுக்குறேன். ஒரு என்டர் பி எம் பி வந்துருச்சுங்களா? ஒரு லெட்டர் ஃப்ளிப் நேம் பார்த்தீங்கன்னா ரெடி. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி. எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேங் ஆகுது. காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னா அதை வச்சுங்க. நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஒரு 20 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணேன்னா சைஸ் சின்னதாகிடுச்சு. இல்லை எனக்கு ஒரு 60 தேவை அப்படின்னா 60. அதை பார்த்துட்டு இங்கே ஹைட் வச்சிங்கனாலே தெரியும். 19-20 சென்டிமீட்டருக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே சைஸ் சேஞ்ச் பண்ணி இதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பி கொடுத்துருங்க. இது சைஸெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொடுங்க. அப்போ தான் ஒரே சைஸில் அடுத்தடுத்தது நம்ம ரெடி பண்ண முடியும். கண்ட்ரோல் V கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை டூப்ளிகேட் பண்ணிட்டேன். காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V ஷார்ட்கட். ஓகேங்களா? கண்ட்ரோல் Cனா காப்பி ஆகும், கண்ட்ரோல் Vனா அது பேஸ்ட் ஆகும். பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளிப் 1 அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதில் 2வது லெட்டர் உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துங்க. அதில் உங்களுக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம் இருக்கிற பக்கம் யூ அது கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் அப்படி கூட கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே மாறிக்கிச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணுங்கள். சும்மா ஏரோ மார்க்கை மட்டும் இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் இருந்தால் போதும் அப்படின்னா அடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இங்கிட்ட ரைட்டுன்னு காட்டும், அது ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த லெட்டர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக வேணும், நான் என்ட்ரு பண்ணோடனே எல்லா லெட்டரும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு டைம் நம்ம வெப்சைட்டை மட்டும் விசிட் பண்ணுங்கள். வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸ்க்ரீனில் இப்போ தெரியும், பார்த்துங்க. அடுத்தடுத்த லெட்டர்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அடுத்து கீழே பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வச்சுட்டு ஒன்று எடுத்துங்க. இப்போ நான் 2 லெட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி டாப் வியூ வந்துட்டு இந்த மாதிரி காட்டும். அதுக்கேற்ற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஒரு 45 டிகிரி இப்படி காமிச்சிட்டு இங்கே மூவ் பண்ணி வச்சுங்க. இதோட சைஸை இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள். டிக் கொடுத்துடாதீங்க. நம்ம அடுத்தது நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். லென்த் இவ்வளோ போதுமா, மூவ் பண்ணி இப்படி வச்சுட்டு டெப்த்து போதுமா. அதுக்கப்புறம் கார்னர் ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் ரவுண்டு பண்ணிக்கிட்டோம். இது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. கொஞ்சம் பெட்டுக்கு கீழே வச்சுட்டேன். அதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுங்க 2 ஆப்ஜெக்ட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு இவ்வளோ தேவை இருக்காதுல்ல, சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு 2 mm 3 mm இருந்தால் போதும். பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு. இதோட இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. எத்தனை லெட்டரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி இதை மேலே கூட இப்படி ஏற்றி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம்
பேசிக்காக ரெடி பண்ணுறது. நான் வீடியோவில் கச்ச மாதிரி பெரிய ஃப்ளிப் நேம் வேணும்னா இதோட ஹைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு சும்மா நார்மலாக டெக்ஸ்ட்டை கொண்டாந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, இந்த ஃப்ளிப் நேம் மேக் பண்ணுறதுக்கானது அந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நம்ம வெப்சைட்டை மட்டும் விசிட் பண்ணி பாருங்க. இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன டெம்ப்ளேட் தேவைப்படுது அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக கொண்டாட முடிச்சுன்னா டெம்ப்ளேட்டில் கொண்டாடுறேன். இன்னும் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு டுட்டோரியல் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜிப்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது போல் கோர்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். வேணும் அப்படின்னா ஜிப்ரஸ் வாங்கிக்கிங்க. இல்லை 3D பிரிண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸாக வச்சுருக்கேன். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ண உடனே ஒரு ஃப்ளிப் நேம் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. ஒரு டைம் வெப்சைட் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க.